ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ரவை குழி பணியாரம் பண்ண போகிறாங்க. 3/4 கிளாஸு வெல்லம் எடுத்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. பாகு பதம் வராண்டாம். 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். 4-5 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் கோதுமை போட்டு நல்லா வெள்ளைப்பாகு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிடணும். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 2 பிஞ்சு அளவுக்கு சோடா ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கோரி ஊற்றுற பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. 1 டம்ளரில் ஊற்றி நம்ம குழி பணியாரத்தில் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் நெய் அது இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழி முங்குற அளவுக்கு ஊற்றாதீங்க. 3/4 குழி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா குழி பணியாரம் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.